வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பேசப் போறோம். கோலின் வில்சனோட மிஸ்டரிஸ் புத்தகத்துல இருந்து சில முக்கியமான கருத்துக்களை நாம அலசப் போறோம். இந்த புத்தகம் பேய்கள், அமானுஷ சக்திகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசுது. ஆமா. ஆனா நம்மளோட நோக்கம் இந்த மர்மமான கதைகளை ஒன்னொன்னா சொல்றதில்ல. வில்சனோட மைய நோக்கமே அது கிடையாது. அவர் என்ன பண்றார்னா, இந்த எல்லா விசித்திரமான நிகழ்வுகளையும் இணைக்கிற மாதிரி ஒரு ஒரு மைய கோட்பாட்டை முன்வைக்கிறார். அதைத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. வில்சனோட மிகப்பெரிய பங்களிப்பே அதான். அவர் அமானுஷத்தை வெளியேருந்து உள்ள கொண்டு வர்றார். அதாவது பேய்கள், டவுசிங் இதெல்லாம் வெளி உலக மர்மங்கள் இல்ல, நம்ம மனசோட திறக்கப்படாத அறைகள்னு சொல்றார். ஆமா, நமக்குள்ளே ஒரு சுயங்களின் படிநிலை இல்லனா ஒரு சுயங்களின் ஏணி இருக்குன்னு அவர் சொல்றாரு. அந்த ஏணியில நாம மேல ஏற ஏற இந்த மாதிரி அசாதாரண சக்திகளெல்லாம் சாத்தியமாகுது. இந்த ஒரு கருத்தை மையமா வச்சுதான் இன்னைக்கு நம்மளோட உரையாடல் இருக்க போகுது. சரி, அப்போ அந்த சுயங்களின் ஏணிங்கிற ஐடியால இருந்து ஆரம்பிக்கலாம். இது கேக்குறதுக்கு ஒரு தத்துவம் மாதிரி இருந்தாலும் வில்சன் இத அவரோட சொந்த அனுபவத்திலிருந்து தான் உருவாக்குறார். ஆமா, அதுதான் இதுல சுவாரஸ்யமான ஒரு தொடக்கம். அவருக்கு அடிக்கடி ஏற்படுற பீதி தாக்குதல்கள், அதாவது பேனிக் அட்டாக்ஸ் தான் இந்த கோட்பாட்டுக்கு அடித்தளம்னு சொல்றார். ஒரு பீதி தாக்குதல் வரும்போது திடீர்னு அந்த உலகம் ரொம்ப உண்மையானதா, ரொம்ப தீவிரமா தெரியும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அதே உலகம் ரொம்ப சலிப்பா, அர்த்தமே இல்லாத மாதிரி தெரியும். ஒரே ஆள், ஒரே உலகம், ஆனா அந்த உணர்வுல எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இத நம்மள நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம். ஒரு முக்கியமான வேலையில மூழ்கி இருக்கும்போது நேரம் போறதே தெரியாது. அப்போ நாம அந்த சுயங்களின் ஏணியோட மேல் படியில இருக்கோம். கரெக்ட். ஆனா அதே வேளை ரொம்ப சோர்வா இருக்கும்போது ஒரு மலை மாதிரி தெரியும். அந்த நிலை தான் கீழ்ப்படி. வில்சன் நமக்குள்ளே இப்படி பல சுயங்கள் வாழுதுன்னு சொல்றார். ஒரு சோர்வான ரோபோ சுயத்திலிருந்து ரொம்ப ஆற்றல் மிக்க கூர்மையான உயர் சுயம் வரைக்கும். ஒரு ஏணி மாதிரி. சரி, இந்த உயர் சுயங்களை அடையறதுக்கு அவர் சொல்ற ஒரு வழிமுறை தான் ஃபேக்கல்டி எக்ஸ். இதுக்கு நேரடி தமிழ் அர்த்தம் சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா அதோட பொருள் என்ன? ஃபேக்கல்டி எக்ஸ்ங்கிறது ஒரு விஷயத்தோட யதார்த்தத்தை ரொம்ப ஆழமா உணர்ற திறன். வெறும் தகவலா தெரிஞ்சுக்கிறதுக்கும் உண்மையா உணர்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம். வில்சன் ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். மொசார்ட் 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தாருங்கிறது ஒரு தகவல். இது நம்ம மூளையில இருக்கிற ஒரு செய்தி. சரி, அது புரியுது. நிக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ரூமோட அமைதி, அந்த மரத்தழையோட வாசனை, ஜன்னல் வழியா வர வெளிச்சம், இதெல்லாம் நீங்க உணரும்போது திடீர்னு மொசார்ட் இங்கேதான் இருந்தாரு, இங்கேதான் மூச்சு விட்டாருங்கிற அந்த யதார்த்தம் உங்க மேல ஒரு அலை மாதிரி மோதும். ஓஹோ. அந்த நொடியில மொசார்ட்ங்கிறது வெறும் தகவல் இல்ல, அது ஒரு வாழும் உண்மை. அந்த உணர்வு தான் ஃபேக்கல்டி எக்ஸ். அருமையான விளக்கம். அதாவது கடந்த காலத்தோட யதார்த்தத்தை நிகழ்காலத்துல உணர்றது. இசை, கலை இல்ல ஒரு அழகான இயற்கை காட்சியை பார்க்கும்போது கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருமே. ஒரு பாட்டை கேட்கும்போது நம்மளையே மறந்து ஒரு மாதிரி பரவச நிலைக்கு போறது, அதுவும் ஃபேக்கல்டி எக்ஸ் தானா? நிச்சயமா. வில்சன் அதையே தான் சொல்றாரு. இந்த அனுபவங்கள் நம்மளோட உள் அழுத்தத்தை, அதாவது இன்னர் பிரஷரை அதிகரிக்குது. அது நம்மள அந்த ரோஜ்கார் சலிப்பான வாழ்க்கையில இருந்து மேல உயர்த்தி ஒரு மாய கம்பளத்துல மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். ஓ, அந்த உயர்ந்து உயிர் நடையாடுதான் சுயங்களின் ஏணியில மேலே ஏறுறது. ஆமா. அப்போதான் நம்ம உடம்புலயும் மனசுலயும் ஒளிஞ்சிருக்கிற உயிர் சக்தி இருப்பு, அதாவது வைட்டல் ரிசர்வ்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. நவீன வாழ்க்கை நம்மள அந்த ஏணியோட கீழ்ப்படிகள்லயே வச்சிருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? கவன சிதறல்கள், மன அழுத்தம்னு. ஆமா, நம்மள அந்த ரோபோ சுயத்திலேயே பூட்டி வச்சிடுது. சரி, இந்த தத்துவத்திலிருந்து இது எப்படி அமானுஷ்ய நிகழ்வுகளை விளக்குதுன்னு பார்க்கலாம். டவுசிங் விஷயத்தை வில்சன் கையில் எடுக்கிறார். ஆமா, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தோட தொல்பொருள் ஆய்வாளர் DC லெத்பிரிட்ஜ் கதையிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. லெத்பிரிட்ஜ் ஒரு தீவிரமான அறிவியலாளர். முதல்ல டவுசிங், அதாவது கையில ஒரு குச்சியை வச்சு நிலத்தடி நீரை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைன்னு தான் நினைச்சார். ஆனா ஏதோ ஒரு நிகழ்வு அவர் மனசை மாத்திருக்கு. கரெக்டா சொன்னீங்க. லண்டன் தீவுல ஒரு தொல்பொருள் ஆய்வுல இருந்தப்போ அவரால சில எரிமலை படிவங்களை கண்டுபிடிக்க முடியல. ஒரு நண்பரோட வற்புறுத்தலால அரைமனசோட ஒரு டவுசிங் கருவியை பயன்படுத்தியிருக்கார். ஆச்சரியமா, அது ரொம்ப துல்லியமா அந்த படிவங்கள் இருந்த இடத்த காட்டிடுச்சு. அப்படியா? ஒரு அறிவியலாளரா இது எப்படி சாத்தியம்ங்கிற கேள்வி அவரை கொடைய ஆரம்பிச்சிடுச்சு. அதுதான் அவரோட தேடலோட ஆரம்பம். சரி, இந்த டவுசிங் எப்படி வேலை செய்யுதுன்னு என்னென்ன தியரிஸ் இருக்கு?
வில்சன் 3 முக்கியமான கோட்பாடுகளை பத்தி பேசுறார். தியரி ரொம்ப பௌதிகமானது. அதாவது பூமிக்கடியில இருக்கிற தண்ணி இல்ல உலோக மாதிரி பொருட்கள்ல இருந்து ஒரு விதமான கதிர்வீச்சு வருது. அத டவுசிங் கருவி கண்டுபிடிக்குது. இது ரொம்ப எளிமையான விளக்கமா இருக்கு, நம்புற மாதிரியும் இருக்கு. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. சில டவுசர்கள் ஒரு மேப்பை வச்சுட்டு பல மைல் தூரத்துல இருக்கிற ஒரு இடத்துல தண்ணி இருக்கான்னு சொல்றாங்க. அப்போ அந்த கதிர்வீச்சு எப்படி மேப் வழியா போக முடியும்? அது ஒரு நல்ல கேள்வி. அதனால 2வது கோட்பாடு வருது. ரேடார் மாதிரி டவுசரோட உடம்புல இருந்தே ஒரு சக்தி வெளிப்பட்டு அந்த பொருள் மேல பட்டு திரும்பி வருதுன்னு சொல்றாங்க. இது தியரியை விட இன்னும் கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. ஆனா 3வது கோட்பாடு தான் வில்சனோட சுயங்களின் ஏணியோட கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மிகச்சரியா சொன்னீங்க. 3வது கோட்பாட்டின்படி பதில் அந்த டவுசிங் குச்சிலேயோ இல்ல கதிர்வீச்சிலேயோ இல்ல. அப்போ எங்க இருக்கு? பதில் ஏற்கனவே டவுசரோட மனசுக்குள்ள இருக்கு. நம்மளோட சாதாரண விழிப்புநிலை மனசுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்ச ஒரு உயர் நனவு மனம், அதாவது சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அந்த மனசுக்கு தண்ணி எங்க இருக்குன்னு தெரியும். ஓஹோ, அப்ப அந்த டவுசிங் குச்சியோட வேலை என்ன? அது வெறும் ஒரு பெருக்கி, ஒரு ஆம்ப்ளிஃபயர் தான். உங்க உயர் நனவு மனசுக்கு தெரிஞ்ச பதில அது உங்க கையில இருக்கிற தச அசைவுகள் மூலமா வெளிப்படுத்துது. அந்த குச்சி திரும்புறது உங்க ஆழ் மனசோட பதில். வாவ்! இது நேரடியா வில்சனோட சுயங்களின் ஏணியோட மேல்படியோட சம்பந்தப்பட்டது. அந்த உயர் சுயத்துக்கு சாதாரண சுயத்துக்கு தெரியாத விஷயங்கள் தெரியுது. என்ன ஒரு அற்புதமான தொடர்பு! அப்போ டவுசிங்கிறதே நம்ம உயர் நனவு வெளியுலகத்தோட பேசுறதுனா, பேய்களும் அப்படியான ஒரு விஷயமா? லெத்பிரிட்ஜ் இத பத்தி என்ன சொல்றார்? இது இன்னும் ஆழமான ஒரு பகுதி. லெத்பிரிட்ஜ் டவுசிங்லேருந்து மெதுவா பேய்கள், ஆவிகள் பத்தின ஆய்வுக்குள்ள போறார். அவர் களக்கோட்பாடு, அதாவது ஃபீல்டு தியரின்னு ஒன்ன சொல்றார். இதன்படி மனுஷங்களோட தீவிரமான உணர்ச்சிகள், கோபம், பயம், துக்கம் இதெல்லாம் ஒரு ஆற்றலா வெளிப்பட்டு அது சுத்தி இருக்கிற பொருட்கள்ல பதிவு செய்யப்படலாம். குறிப்பா தண்ணி இருக்கிற இடங்கள் பக்கத்துல. இது பேய்களை பத்தின ஒளிப்பதிவு கோட்பாடு, அதாவது டேப் ரெக்கார்டிங் தியரி மாதிரி இருக்கே. ஒரு பழைய கேசட் மாதிரி அந்த இடத்துல நடந்த நிகழ்வோட உணர்ச்சி அதிர்வுகள் அங்க பதிஞ்சிடுது. அருமையான ஓமை. அதுதான். சரியான மனநிலையில இருக்கிற ஒரு திறந்த இடத்துக்கு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகுது. அவேதான். வில்சன் சில உதாரணங்களை சொல்றாரு. ட்ரினிட்டி கல்லூரியில ராத்திரியில மட்டும் கேட்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத சுமத்தூக்குறவரோட முனவல் சத்தம். இல்லனா சொல்லுங்க. ஒரு கடற்கரைக்கு போன ஒரு குடும்பம் திடீர்னு காரணம் புரியாம ஒரு மன அழுத்த போர்வையால மூடப்பட்ட மாதிரி உணர்ந்திருக்காங்க. அப்புறம்தான் தெரிய வந்துச்சு அந்த இடத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல் விபத்து நடந்திருக்குன்னு. இந்த ஒலிப்பதிவு கோட்பாடு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒரு கேள்வி. ஒரு சோகமான நிகழ்வு நடந்த எல்லா இடத்துலயும் பேய் தெரியறது இல்லையே. ஏன் சில இடங்கள்ல மட்டும் அந்த பதிவு திரும்ப ப்ளே ஆகுது? மிக முக்கியமான கேள்வி. வில்சனோட பதிலின்படி அது 2 விஷயங்களை பொறுத்தது. ஒன்னு, அந்த நிகழ்வோட உணர்ச்சி தீவிரம். ரொம்ப கொடூரமான நிகழ்வுகளுக்கு பதிவு செய்யற சக்தி அதிகமா இருக்கலாம். சரி. 2வது, அதை பெறுபவரோட மனநிலை. எல்லாராலையும் அந்த பதிவை உணர முடியாது. யார் ஒருத்தர் மனதளவுல ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்களோ, இல்ல வில்சனோட மொழியில சொன்னா, யார் தன்னோட சுயங்களின் ஏணியில தற்செயலா ஒரு உயர்படியில இருக்காங்களோ அவங்களால அதை உணர முடியுது. ஓகே, இது ஒரு விதமான மனதின் எதிரொலி. ஆனா லெத்பிரிட்ஜோட ஊசல் சோதனைகள் இதை விட ஒரு படி மேல போகுதே. அதுதான் ரொம்ப விசித்திரமான பகுதி. ஆமா. லெத்பிரிட்ஜ் ஒரு ஊசலை, அதாவது பெண்டியுலமை பயன்படுத்தி அதோட கைக்ரோட நீளத்தை மாத்துறது மூலமா வெவ்வேறு பொருட்களை அடையாளம் காண முடியும்னு நம்பினாரு. உதாரணத்துக்கு 10 இன்ச் நீளம் வெள்ளியையும் 22 இன்ச் நீளம் செம்பையும் குறிக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு. ஆனா அவர் அந்த கயிற்றோட நீளத்தை 40 இன்ச்சுக்கு மேல நீட்டும் போது அது திடீர்னு உயரற்ற பொருட்களை குறிக்கிறத நிறுத்திட்டு மரணம்ங்கிற கருத்தை குறிக்க ஆரம்பிச்சதா நம்பினாரு. ஒரு நிமிஷம். ஊசலோட கயிறு நீளத்தை வச்சு மரணத்தையோ இல்ல மரணத்துக்கு பிறகான வாழ்க்கையோ அளக்க முடியுங்கிறது ஒரு பெரிய கூற்று. இத வில்சன் எப்படி நியாயப்படுத்துறார்? இது ஒரு நல்ல கேள்வி. வில்சன் இத ஒரு அறிவியல் உண்மையா சொல்லல. மாறா லெத்பிரிட்ஜ்ங்கிற ஒரு அறிவியலாளரோட பயணத்துல இது ஒரு முக்கியமான புள்ளின்னு காட்டுறார். லெத்பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் 40 இன்ச்சுக்கு மேல ஊசலை நீட்டும் போது அது இந்த பௌதிக உலகத்தை தாண்டி மரணத்துக்கு பிறகான நிலைகள் இல்லைன்னா வேற பரிமாணங்களோட தொடர்பு கொள்ளுதுன்னு அவர் நம்பினார். அது அவர் காலமற்ற மண்டலம், அதாவது டைம்லெஸ் ஜோன்னு சொன்னார். இதன் மூலமா வில்சன் என்ன சொல்ல வரார்? ஒருவேளை நம்மளோட உயர் சுயங்கள் இந்த காலமற்ற மண்டலத்துல வாழுதோங்கிறது தான் வில்சனோட ஊகம். அப்படியா?
நம்ம சாதாரண சுயங்கள் காலத்துல சிக்கி இருக்கு, ஆனா நம்ம உயர் சுயங்கள் காலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கலாம். இது உண்மையா இருந்தா வருமுன் உணரும் கனவுகள், அதாவது ப்ரீகாக்னிட்டிவ் ட்ரீம்ஸ் மாதிரி விஷயங்களை விளக்க முடியும். ஓஹோ, அதாவது நம்ம உயர் சுயத்துக்கு எதிர்காலம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், அது கனவுகள் மூலமா நமக்கு தகவல் கொடுக்க முயற்சி பண்ணலாம். ஆமா. அப்போ இந்த உயர் சுயங்கள் நமக்குள்ளேயே இருந்தாலும் அவை வேற ஒரு யதார்த்தத்துல இயங்குது. இந்த யோசனை அடுத்த பகுதிக்கு, அதாவது பல்வகை ஆளுமை கோளாறுங்கிற விஷயத்துக்கு நம்மள இயல்பாவே கூட்டிட்டு போகுது. நமக்குள்ளேயே பல சுயங்கள் இருக்குன்னா அவை எங்க இருக்கு? ஆமா. டோரிஸ் ஃபிஷருங்கிற ஒரு பெண்ணோட கதைய வில்சன் விவரிக்கிறார். டோரிஸ் ஒரு சாதாரண பொண்ணு, ஆனா ஒரு மன அதிர்ச்சிக்கு பிறகு அவளுக்குள்ள இருந்து மார்கரெட், ஏரியல்னு முற்றிலும் வேற வேற ஆளுமைகள் வெளிவர ஆரம்பிக்குது. இது கேட்கறதுக்கே ஒரு சினிமா கதை மாதிரி இருக்கு. உளவியல் இதை எப்படி பாக்குது? உளவியலாளர் பியர் ஜேனட் என்பவரோட நனவின் படிநிலைங்கிற கருத்தை வில்சன் சுட்டி காட்டுறார். ஜேனட்டின் படி இது ஒருவித வளர்ச்சி தடை. ஒரு ஆரோக்கியமான மனுஷனோட ஆளுமே பல சின்ன ஓடைகள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய நதியா மாறுற மாதிரி உருவாகுது. சரி. தனித்தனி ஓடைகளாவே, அதாவது தனித்தனி ஆளுமைகளாவே இருந்துடுது. வில்சனோட அந்த விசிறி ஓமை இங்க ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஒரு விசிறிய முழுசா திறந்தவன். ஆனா பல்வகை ஆளுமை கோளாறு உள்ளவர் அந்த விசிறியோட ஒவ்வொரு மடிப்பையும் ஒவ்வொரு தனி ஆளுமையா வச்சிருக்கார். சரியா சொன்னீங்க. அப்போ இவை வெளியிருந்து வர்ற ஆவிகள் இல்ல, சரியா ஒன்னு சேர முடியாத நம்ம சொந்த சுயங்களோட உடைந்த துண்டுகள் தான். மிகச் சரியான ஓமை. அந்த உடைந்த துண்டுகள் ஒவ்வொன்னும் ஒரு முழுமையான சுயத்தோட ஒரு பகுதி. ஏரியல்னு சொன்ன அந்த ஆன்மீக ஆளுமை ஒருவேளை டோரிஸோட உயர் சுயத்தோட ஒரு வெளிப்பாடா இருக்கலாம். மார்கரெட் அவளோட அடக்கப்பட்ட கோபத்தோட வெளிப்பாடா இருக்கலாம். இந்த விசிறி ஓமை புரியறதுக்கு எளிதா இருக்கு. ஆனா உளவியல் ரீதியா இது நிரூபிக்கப்பட்ட கோட்பாடா இல்ல வில்சனோட பார்வை மட்டும்தானா? வில்சன் இத ஒரு தத்துவார்த்த கட்டமைப்பாதான் முன்வைக்கிறார். ஜேனட் மாதிரி ஆரம்பகால உளவியலாளர்களோட கருத்துக்களை அவர் தான் கோட்பாத்துக்கு ஆதரவா பயன்படுத்திக்கிறார். ஆனா வில்சனுக்கு இது சுயங்களின் ஏணிங்கிற தன்னோட கருதுகோளை உறுதிப்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரம். இது நம்ம எல்லார்கிட்டயும் இந்த உயர் சுயங்கள் ஒரு பொட்டென்ஷியலா இருக்குங்கிறத காட்டுது. இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க உளவியலாளர் எரிக் பேர்னோட பெற்றோர் வயது வந்தவர் குழந்தை, அதாவது பேரண்ட் அடல்ட் சைல்ட் தியரியை பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரே நேரத்துல ஒரு கண்டிப்பான பெற்றோர், ஒரு பகுத்தறிவுள்ள வயது வந்தவர், ஒரு விளையாட்டுத்தனமான குழந்தைன்னு பல நபர்கள் வாழ்றாங்க. ஆமா ஆமா, இதுவும் ஒரு வகையில பல்வகை ஆளுமையோட ஒரு எளிமையான வடிவம் தானே? நிச்சயமா. பெர்னோட கோட்பாடு நம்ம ஆளுமை ஒரே மாதிரி இல்லைன்னு தெளிவுபடுத்துது. வில்சன் இத இன்னும் ஒரு படி மேலே எடுத்துட்டு போய் இந்த வெவ்வேறு சுயங்கள் ஒரு படிநிலையில அமைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. வில்சனோட பார்வையில மனித பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டமே இந்த சிதறிய சுயங்களை ஒன்னு சேர்த்து அந்த ஏணியில முழுசா ஏறி நம்ம நனவை விரிவுபடுத்துறது தான். சரி, நாம் இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னா இணைச்சு பார்க்கலாம். ஃபேக்கல்டி எக்ஸ், டவுசி, பேய்களோட ஒலிப்பதிவு கோட்பாடு, பல்வகை ஆளுமைகள். இப்ப பார்க்கும்போது இதெல்லாம் தனித்தனி மர்மங்கள்ல இல்ல. வில்சனோட பார்வையில இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சுட்டிக்காட்டுது. அது என்னன்னா மனித நனவோட பயன்படுத்தப்படாத பரந்த திறன்கள். ஓஹோ. இது எல்லாமே நம்மளோட சொந்த சுயங்களின் ஏணியோட வெவ்வேறு படிகள்ல இருந்து நமக்கு கிடைக்கிற தரிசனங்கள். அப்படியானா உண்மையான கேள்வி பேய்கள் இருக்கா இல்லையாங்கிறதில்ல. மாறா, நம்ம ரோஸ்கார் வாழ்க்கையில நம்ம உயிர் சக்தி இருப்புகளை நாம எப்படி அணுகிறது, அந்த ஏணியில எப்படி ஏறுறது? ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான தத்துவம். ஆனா ஒரு சாதாரண கேட்பவருக்கு இது எப்படி பயன்படும்? நாம அன்றாட வாழ்க்கையில இந்த ஏணியில எப்படி ஏறுறது? வில்சன் அதுக்கும் சில வழிகளை காட்டுறார். தீவிரமான கவனம் தேவைப்படுற எந்த ஒரு செயலும் நம்மள அந்த ஏணியில மேலே ஏத்தும். உதாரணத்துக்கு, அது ஒரு கலையா இருக்கலாம், இசையா இருக்கலாம், ஒரு கஷ்டமான கணக்கு புதிரா இருக்கலாம், இல்லனா ஆழ்ந்த தியானமா இருக்கலாம். அந்த செயல்ல நாம மூழ்கும்போது நம்ம ரோபோ ஸ்வயம் பின்னுக்கு தள்ளப்பட்டு உயர் ஸ்வயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குது. வில்சன் ஒரு அருமையான உவமையை பயன்படுத்துறார். நம்மள பலர் ஒரு பெரிய தாத்தா கடிகாரத்தோட சக்தி வாய்ந்த ஸ்பிரிங்க வச்சு ஒரு சின்ன கை கடிகாரத்தை இயக்குற மாதிரி வாழ்றோம். நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றல் மிக அதிகம், ஆனா நாம அதை பயன்படுத்துறதோ ரொம்ப குறைவு. சரியா சொன்னீங்க. நம்ம முழுமையான திறனை எப்படி அடையிறதுங்கிறது தான் முக்கியம். இது தத்துவஞானி குர்ஜிஃபோட ஒரு கருத்தை எனக்கு ஞாபகப்படுத்துது. நம்ம உடம்பு ஒரு ரசவாத இயந்திரம், ஒரு ஆல்கெமிக்கல் மிஷின்னு அவர் சொல்றாரு.
அது உணவு, காத்து மாதிரி கீழ்நிலை ஆற்றல்களை எண்ணங்கள், உணர்ச்சிகள், கடைசியா நனவு மாதிரி உயர்நிலை ஆற்றல்களா மாத்துது. அற்புதமான தொடர்பு. ஒருவேளை பண்டைய ரசவாதத்தோட உண்மையான ரகசியம் ஈயத்தை தங்கமா மாத்துறது இல்ல, மாறா நம்மளோட சாதாரண சிதறிய நனவை ஒரு ஒருங்கிணைந்த உன்னதமான நிலைக்கு மாத்துற ஒரு உளவியல் செயல்முறையா இருக்குமோ? நீங்க உங்களுக்கான அந்த ரசவாத பயணத்தை இன்னிக்கே தொடங்க முடியுமா? அதுதான் வில்சனோட இந்த புத்தகம் நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு இறுதி சிந்தனை.